சூரியன் வந்து சுட்டரிக்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த கோடைக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அதனால் இதுக்கு முன்னால் கொடுத்தாலும் மக்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. இந்த 2022 வரலையா, 23 வரலையா, 24 வரலையா கோடை, இப்போ ஏன் கோடை வருது? அதனால் இது வந்து கோடைக்கால உதவின்றதை விட ஓட்டுக்கால உதவி என்று வேணால் சொல்லலாம். தேர்தல் காய்ச்சலுக்காக இதை கொடுத்துருக்கிறார் என்பதுதான். ஆனால் அதிரடி அறிவிப்புலாம் ஒன்றும் இல்லை, தேர்தலுக்கான அதிர்ச்சி அறிவிப்புன்னு தான் சொல்லணும். தற்காலிகமாக ஏமாற்றிட்டு அப்புறம் நிரந்தரமாக மக்களை வந்து சோதனையில் உட்படுத்துறதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. உதாரணத்துக்கு பெண்கள் பாதுகாப்பு இல்லை, டாஸ்மாகை குறைக்காமல் இன்றைக்கி பெண்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க எல்லாம் இந்த 1000 ரூபாய் டாஸ்மாக்கு போகுது. துரைமுருகன்ட்ட கேட்குறாங்க போன வருஷம் பொங்கலுக்கு பரிசு கொடுக்கலையா அப்படின்னு கேட்கும்போது இப்போ கொடுத்தாலும் மறந்துடுவாங்க, அடுத்த வருஷம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி அடுத்த வருஷம் கொடுத்தாங்க. எல்லாமே தேர்தலை நோக்கி இருக்கும்போது மக்கள் அதில் ஏமாறக்கூடாது, ஏமாற மாட்டார்கள். சிஎம் சார் வந்து காலையில் மக்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு மேம். என்னன்னா 3 மாத ஊக்கத்தொகை ப்ளஸ் வந்து புதுசாக இப்போ வந்து கோடை கால ஊக்கத்தொகை 2000 சேர்த்து மொத்தமாக 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு மேம். இது எப்படி மேம் பார்க்குறீங்க? இல்லை, முதலில் அவரை வந்து நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மத்திய அரசு இதை முடக்க நினைக்கும்னு சொல்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலில் கூட இது முடக்கலை. இன்னொன்று, அண்ணன் எடப்பாடியார் அவர்களை காப்பி அடிச்சிருக்காரு. 2000 கொடுப்பேன்னு அவர் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் அறிக்கை வருவரை கூட இவங்களால் காத்திருக்க முடியல, இப்போவே தேர்தல் அறிக்கை மாதிரி பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இப்போ ஏன் இவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு? அது மட்டும் இல்லை, மக்களுக்கு நான் சேர்த்து கொடுக்கறதுனால தான் 5000 கொடுக்குறேன்றாரு. அப்படின்னா 24,000 சேர்த்து கொடுத்துருக்கணும். ஏன்னா 2021 தேர்தல் அறிக்கையில் சொல்லிவிட்டு 2023 கடைசி வரைக்கும் அவர் கொடுக்க ஆரம்பிக்கலை, 24 மாதம் கொடுக்கல. அதனால் இது வந்து எலெக்ஷன் காய்ச்சல் என்று தான் சொல்லணும். தேர்தல் காய்ச்சலுக்காக இதை கொடுத்துருக்கிறார் என்பது தான். ஆனால் அதிரடி அறிவிப்புலாம் ஒன்றும் இல்லை, தேர்தலுக்கான அதிர்ச்சி அறிவிப்புன்னு தான் சொல்லணும். இப்போது இது போல் பணம் கொடுக்கறதுனால மக்கள் நம்பி ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்களா மேம்? ஓட்டு போடக்கூடாதுன்றது எனது எண்ணம். ஏன்னா இப்படி தற்காலிகமாக ஏமாற்றிட்டு அப்புறம் நிரந்தரமாக மக்களை வந்து சோதனையில் உட்படுத்துறதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. உதாரணத்துக்கு பெண்கள் பாதுகாப்பு இல்லை, டாஸ்மாகை குறைக்காமல் இன்றைக்கி பெண்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க எல்லாம் இந்த 1000 ரூபாய் டாஸ்மாக்கு போகுது. இந்தி கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களெல்லாம் என்ன அன்றைக்கி பீகாரில் கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. பீகாரில் கொடுக்கறது அனைத்தும் குடும்பத்துக்கே பயன்படும். ஏன்னா அங்கே வந்து பூரண மது விலக்கு இருக்குது, இங்கே அப்படி கிடையாது. அதனால் ப்ளஸ் சட்டம் ஒழுங்கு எதுவும் இல்லை. அதனால் அப்படி இருக்கும்போது இந்த நாடு வந்து தமிழ்நாடு வந்து கடனில் அதிமுக ஆட்சி நிறைவடையும் போது 4.5 லட்சம் கோடி கடன், இப்போது 9.5 லட்சம் கோடி கடன், ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இதனால் இந்த மக்கள் மீது உள்ள சுமை என்னென்னா 1,40,000 ஒரு தமிழன் மேலே சுமை. 1,40,000 சுமையை அழுத்திட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்குறதுல எப்படி? எல்லாத்துக்கும் மேலே நான் பெண்களுக்கு கொடுக்குறத தவறுன்னு சொல்லலை. ஆனால் பாஜகவில் ஆட்சியில் முத்ரா வங்கி திட்டம் 1 கோடி பெண்களை தொழில் முனைவோர் ஆக்கியிருக்கிறோம். அதே மாதிரி சாலையோர பெண்களுக்கான திட்டம், அதில் பல லட்சம் பெண்கள் பலனடைந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலாக ஷீ மார்க்கெட், அதாவது சுய உதவி குழுக்கள் அவங்க விற்பனை நிலையமாக ஷீ மார்க்கெட்டை ஏற்படுத்து. அப்போ அது மூலமாக அவங்க தொழில் முனைவர் ஆகிறாங்க. அவங்க பல பேருக்கு பணம் கொடுக்க முடியும், பணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம். அதனால் நிரந்தரமாக பெண்களை வந்து பலசாலிகள் ஆக்க வேண்டுமே தவிர இதை மாதிரி தேர்தலுக்காக கொடுத்து அவங்கள ஏமாற்றக்கூடாது என்று. இன்னொன்று, துரைமுருகன்ட்ட கேட்குறாங்க போன வருஷம் பொங்கலுக்கு பரிசு கொடுக்கலையா அப்படின்னு கேட்கும்போது இப்போ கொடுத்தாலும் மறந்துடுவாங்க, அடுத்த வருஷம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி அடுத்த வருஷம் கொடுத்தாங்க. எல்லாமே தேர்தலை நோக்கி இருக்கும்போது மக்கள் அதில் ஏமாறக்கூடாது, ஏமாற மாட்டார்கள். இப்போது திமுக ஆட்சியில் கடந்த இந்த 5 ஆண்டு ஆட்சியில் வந்து மக்கள் மீது, அதாவது திமுக மேலே இருக்கிற அதிருப்தியை வந்து இந்த 5000 கொடுத்து மறைச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. ஏன்னா மக்களோட துன்பம் அதை விட அதிகமாக இருக்குது. நீங்கள் கடல் அளவு துன்பம் இருக்கும்போது கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி இந்த அறிவிப்பெல்லாம் ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஏன்னா மக்களுக்கு வந்து எப்படி வந்து எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இருக்கணுமோ அது மாதிரி சோஷியல் எம்பவர்மெண்ட்டும் இருக்கணும். எப்படி பொருளாதார பாதுகாப்பு இருக்க வேண்டுமோ அது மாதிரி சமூக பாதுகாப்பும் இருக்கணும். இப்போ சமூக பாதுகாப்பே இல்லையே. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஈசிஆராக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து பெண்களுக்கு பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. டாஸ்மாக் போதையினால் பெண்கள் மீது உள்ள பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. ஆக பெண்களை பலப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு பலவீனப்படுத்தி கொண்டிருந்தால் எப்படி பெண்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள்? நிச்சயமாக இது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பது எனது கருத்து. இப்போ புதுசாக இந்த கோடை கால ஊக்கத்தொகை அது என்ன மேம்? கோடைக்கால ஊக்கத்தொகை கோடை இந்த வருஷம் தான் வந்தது. ஏன் ஒரு வேளை ஊக்கத்தொகை அனுப்புனா, சூரியன் வந்து சுட்டரிக்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த கோடைக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அதனால் இதுக்கு முன்னால் கொடுத்தாலும் மக்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. இந்த சூரியனோட உக்கிரம் அதிகமாக இருக்குது, அதனால் இந்த கோடை காலத்துக்கு அதுக்கு மக்கள் ஏன்னா 2022 வரலையா, 23 வரலையா, 24 வரலையா கோடை, இப்போ ஏன் கோடை வருது? அதனால் இது வந்து கோடைக்கால உதவின்றதை விட ஓட்டுக்கால உதவி என்று வேணால் சொல்லலாம்.
அதிமுக சார்பில் குலவிளக்கு திட்டம் மூலயமா ரேஷன் கடை சொல்லி எல்லாருக்கும் 2000 ரூபாய் கொடுக்குன்னு சொன்னாங்க. அந்த திட்டம் வந்து மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்குது. அந்த வரவேற்பை பார்த்து ஸ்டாலின் பயந்து தான் இது போல திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. நிச்சயமா. ஏன்னா மத்திய அரசின் நல்ல திட்டங்களுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டினாரு. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியாரோட வருங்கால திட்டத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டாரு. தானா சொல்லியிருந்தா பரவாயில்ல. அதனால இது வந்து ஸ்டாலின் வந்து பயந்து போயிருக்கிறார் என்பதுதான் காண்பிக்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஓட்டு சதவீதம் அதிமுக, பாஜக, அமமுக, தமாக, பாமக இதெல்லாம் சேர்ந்து ஓட்டு சதவீதத்தில் நம்ம வெகு விரைவில் பக்கத்தில் வந்துட்டோம். இன்றைக்கி வந்து ஆட்சிக்கான எதிர்ப்பு மிக அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். அதனால் நிச்சயமாக அவங்க தோல்வி அடைந்து விடுவார்கள். என்ன அறிவிப்பு வந்தாலும் தேர்தல் தோல்வி என்பது நிச்சயம். திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட பல்வேறு வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருக்குது. அதுக்காக இப்போ மக்கள் போராடும் போது எங்ககிட்ட அது நிறைவேற்றது நிதி இல்லை அப்படின்னு இருக்காங்க மேம். ஆனால் தேர்தல் நேரத்தில் இது போல் இதை அறிவிக்கிறது போது எங்கே மேம் நிதி இருக்குது? இதுதான் எல்லாரும் மக்கள் கேட்கணும். எங்ககிட்ட நிதி இல்லைன்றாங்க. ஒரு 3000 கோடி ரூபாய் நாம் வந்து மத்தியில் கொடுக்கல, அதனால் என்னால் மக்களுக்கு ஆசிரியருக்கே சம்பளம் கொடுக்கலன்னு சொல்கிறவங்க இன்றைக்கி எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி செவிலியர் போராடுறாங்க, சத்துணவு பள்ளிய பணியாளர்கள் போராடுறாங்க, அங்கன்வாடி ஊழியர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டம்னு பென்ஷன் வாங்குறவங்களே ஏமாத்தியாச்சு. எல்லாரும் போராட்டி கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் போராடுவோம் வெல்வோம் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாடு போராட்டக்களமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு போராடும் வெல்வோம் என்று சொல்கிறார். தமிழகம் போராட்டக்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்வோம் என்பது தான் இதன் தாற்பயம். மேம், இந்த தேர்தல் என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி மேம் இருக்குது? தேர்தல் எப்படி மேம்? நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. இந்த அறிவிப்புகளை பார்த்தாலே உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள் என்பதிலும் நமக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பாஜக, தமாக, பாமக, அமமுக மற்றும் ஐஜேகே போன்ற கட்சிகள் எல்லோரும் இணைந்து வெற்றிக்கனியை பறிப்போம் என்பது எனது கருத்து.